வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஒரு ஈர டவல் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை இப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பல் பூண்டு சேர்த்துடலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 1/4 கப் காலிஃப்ளவரை துருவி சேர்த்துடலாம். நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். இதை பொடியாக கட் பண்ணி 3/4 வேக்காடு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின மல்லி இலை, கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதையும் சேர்த்துடலாம். ரெண்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், கூடவே தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் ஒரு 1 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிடலாம். மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அவ்வளோதான். இதில் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை திருப்பியும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். இப்போது அரை மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இனி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வெறும் மாவில் புரட்டிடலாம். அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தின்னாக விரிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருக்கட்டும். அவ்வளோதான். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் வச்சுக்கோங்க. நிறையா வச்சிங்கன்னா நீங்கள் தேய்க்கிறப்போ வெளியே வந்துடும். அவ்வளோதான். இனி இதை நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். மெதுவாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
இதில் மேலே இருக்கிற போர்ஷனை நம்ம கட் பண்ணிடலாம். இது திருப்பியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வெறும் மாவில் லைட்டாக புரட்டிக்கோங்க. அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் தேய்க்கிறப்போ லைட்டாக ஸ்டஃபிங் வெளியே வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவுங்களையும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே தேய்ச்சாச்சு. இனி நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துடலாம். இதை ஒரு 30 செகண்ட் இப்படியே விட்டுருங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் ஆச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இது மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிடலாம். இன்னொரு சைடும் 30 செகண்ட் நல்லா வேகட்டும். இன்னொரு சைடும் திருப்பிடலாம். இந்த சைடும் நெய் அப்ளை பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வேகணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவுங்களையும் நம்ம சப்பாத்தியாக சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான மிக்ஸ்டு வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.